நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, இப்போ நம்ம பிரபஞ்சத்தோட ஆற்றல் பற்றி நம்ம 1வது பார்ட்டில் பார்த்தோம். அது பிரபஞ்சத்த ஆற்றலில் என்னெல்லாம் இருக்குன்னு தனித்தனியாக கொஞ்சம் அதில் குழப்பமாக இருக்கும். உங்களுக்கு மொத்தமாக பேசியிருப்போம், இதெல்லாம் பேச போகிறோன்னு அதில் சொல்லியிருப்போம். இப்போ நம்ம இந்த பிரபஞ்ச சக்தியை முழுசாக தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? அதனால் பிரபஞ்ச சக்தியை இறைவன் தான் படைச்சிருக்காருன்னு ஏற்கனவே நம்ம எல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் அனைத்தும் இந்த 9 கோள்கள்னு சொல்லக்கூடிய இந்த 9 கோள்கள் உங்களை பழி வாங்குதா, எப்படி பழி வாங்குது, இந்த மாதிரி மனிதர்களுக்கு அது என்ன கெடுதல்களை செய்யுதுன்னு சொல்லி ஒவ்வொரு கோள்களை பற்றி பார்ப்போம். நம்ம இதில் முதல்ல ஆகாயத்திலேருந்து வரும். நம்ம பூமியிலேருந்து போனோம் அப்படின்னா அது உங்களுக்கு புரியாது. அதனால் மேலேருந்தே வந்துடலாம். அப்போ முதல்ல நம்ம ஒரு ஆகாயத்தை நம்ம பார்த்துருவோம். ஆகாயத்தில் முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூரியனை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் சூரியனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாதக கட்டத்தில் அதில் 9 கிரகத்தில் தலைமையாக சூரியன் இருக்கும். அதை ஒரு கிரகமாக அதில் சொல்லியிருக்காங்க. அதாவது வாழ்வியலுடைய முறைகளில் ஆசிவகத்தில் சூரியன் ஒரு விண்மீன் தான். அதாவது ஒரு எரிபொருள். அதாவது ஹைட்ரஜனில் ஒரு 4 ஹைட்ரஜனை சேர்ந்து புரோட்டான்களாக மாறி அதோட ஒரு ஹீலிங் பவரை, வெப்பங்களை பூமிக்கு அனுப்பிக்கிட்டு மற்ற கோள்களுக்கும் அனுப்பி அதை இயக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான் சூரியன். இந்த சூரியன் அடிப்படையாக நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் தாவரங்களையும் இந்த உலகத்தை இயங்கிறதுக்கு உண்மையான அந்த ஹைட்ரஜன் சக்திகளை அணுக்களாக மாற்றி அதை புரோட்டான்களாக வெளியிட்டு அதை ஹீலிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் சூரியனுடைய குணம். இந்த சூரியனுக்கு குணம் இருக்குது, வேலை இருக்குது, உயிர் இருக்குது, எல்லாம் இருக்குது, தன்மை இருக்குது. ஆனால் அதுக்கு மனம் கிடையாது. இப்போ நீங்கள் மனம் இருக்கிறது மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்குள்ளே வருது. மனிதர்கள் மட்டும்தான் மனம் உள்ளவர்கள். அதுக்கு கொஞ்சம் பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதெல்லாம் மிருகங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் இருக்கும், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இப்போ நீங்கள் மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனம் இருக்கும், ஆனால் அது ரொம்ப அளவுக்கு வேலை செய்யாது. ஆனால் இந்த கிரகங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிரகங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது, மனமும் கிடையாது. அறிவு சின்னதாக அதை இயக்கிக்கிட்டு இருக்கிற பரம்பொருள் தான் அதை இயக்கிக்கிட்டு இருக்கு. அது ஒன்றும் இயங்கலை. அதை இயங்க வச்சு வேலை செய்ய வச்சு இந்த மிஷின் ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு மோட்டார் உருவாக்கி எப்படி வேலை செய்கிறோன்னா அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். இல்லைன்னா ஒரு லைட்டை உருவாக்கி உங்களுக்கு சுவிட்சை போட்டுட்டோன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா? அது மாதிரி இதை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய சக்தி. இறைவன் தான் அதை எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்காங்கிறது ஈஸியாக சொல்ல முடியும். இதுக்கு கொஸ்டின் வைக்கிறவங்க எப்படி வைப்பாங்கன்னா, அப்போ இறைவனை யார் படைச்சா அப்படிங்கிறதெல்லாம் இந்த கொஸ்டின்லாம் வரும் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கு தான் நிறைய அந்த விவரங்களை தெரியாமல் இறைவனுக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தாங்கன்னு எழுதுவாங்க. அப்புறம் அவர் அப்பா அம்மா எப்படி வந்தாங்க, அப்புறம் அவரு கூட அம்மா அப்பா எப்படி வந்தாங்கன்னு இது கேட்டுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த புராணங்களில் கதைகளை பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் சும்மா ஒரு கதை எழுதி சொல்லி புராணங்களில் சிவனுடைய பாதத்திலேருந்து உச்சை பார்க்குறதுக்கு போகிற மாதிரி ஒரு கதையை எழுதியிருப்பாங்க. யாராலையும் பார்க்க முடியாதுங்கிறது தான் அதோட உண்மை. அது நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும். அது சித்தர்களுடைய 18 சித்தர்கள் அந்த இறைவனுடைய உச்சியை பார்க்கறதுக்கு பல காலங்கள் தவங்கள் இருந்து எல்லாத்தையும் பார்க்கணுன்னு போனால் அது போய்கிட்டே இருக்கிற ஒன்று. அதனால் அது போய்கிட்டே இருக்குது. பார்த்து தவம் பண்ணி எவ்வளோ ஆண்டு காலங்கள் இருந்தாலும் அவ்வளோ ஆண்டுகளுக்கு வளர்ச்சியாகவே அது இருக்குது. அது போய்கிட்டே இருக்குது. சிவனுடைய அந்த உச்சியில் இருக்க சிரசிரதலத்தை யாராலையும் முகத்தை என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியல. அதில் தான் இவங்க நிறைய சித்தர்கள் அதை பார்க்க முடியாதுன்னு சொன்னதுனால அவங்கள நாங்கள் எங்களுக்கு உள்ளேயே பார்த்துருந்தோம், அவரை தனியாக ஒரு சப்ஜெக்டாக பார்க்க முடியலன்னு சொன்னதை இவங்க புராணங்களில் இது மாதிரி எழுதி வச்சு கதையாக எழுதியிருப்பாங்க. அந்த கதைகளில் ஒரு வழியாக இப்போ சூரியனை தாக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு 12 கட்டத்தில் ஒரு பக்கமாக தூக்கி வச்சுட்டோன்னா இது கோள்களாக மாறிடும். நீங்கள் 9 கோள்கள் தான் பேசுகிறீங்க. சூரியன் கோள்களே கிடையாது. அது ஒரு விண்மீன், அது ஒரு எரிபொருள், அவ்வளோதான். அது உலகம் இயங்க வைக்கிறதுக்காக இறைவன் முதல்ல அதை தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் அவர் செஞ்சார். ஆனால் மற்ற நீங்கள் நூல்கள்லாம் பாருங்கள், முதல்ல சூரியன் இல்லாமல் தான் கடவுள் வந்தாருங்கிற மாதிரி காமிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆசிவகத்தோட வாழ்வியல் முறையில் முதல்ல சூரியன் தான் இறைவன் முதல்ல சூரியனை தான் அவர் உருவாக்கியிருக்காங்கிறது ஆணித்தரமான 18 சித்தர்களும் அதை புரிஞ்சவங்க இருக்காங்க. இங்கே சாதாரண மனிதர்கள் குரு வேடத்துலேயோ இல்லை ஒரு ஞானி மாதிரி வேடத்துலேயோ இருக்கிறவங்களுக்குலாம் அது புரியாது. ஏன்னா அவங்க வெறும் புக்ஸை நீங்கள்
இந்த 2000 வருஷமாக எழுதின புக்ஸை படிச்சுக்கிட்டுலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. இது வெறும் கதை சொல்லதுக்கு உதவும், அவ்வளோதான். அதனால் இந்த கதைகளெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு மூடத்தனத்திலிருந்து உண்மையான அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் வரணும். அதாவது இப்போ சூரியன் வந்து என்னெல்லாம் செய்யுதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது உங்களை தாக்குமா அப்படின்னா, உங்களை மனிதர்களை இறைவன் படைப்பில் இருக்கும் விஷயம் எதுவுமே தாக்காது. அதுவாக வந்து தாக்காது. நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அது உங்களை தாக்கும். நீங்கள் பக்கத்தில் போய் அதில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை தாக்க தான் செய்யும். தாக்குன்னா உயிருக்கு ஆபத்தை தான் கொடுக்குமே தவிர அன்றாட செயல்களில் நமக்கு தவறு செய்யாது. அது ஏங்கிக்கிட்டே இருக்கு. நீங்கள் வாழறதுக்கு முதல் படியே அதுதான். அதில் தான் நீங்கள் ஏறி வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வுக்கு வாங்கங்கிறத அதுக்காக தான் சொல்லுதோம். வெறும் சயின்ஸு புக்கில் எழுதியிருக்கிறத மட்டும் படிச்சுட்டு உங்கள் பாட்டுக்கு போகக்கூடாது. சயின்ஸில் என்ன படிச்சிருக்கோமோ அதை முழுமையாக அறிவோடு அறிந்து பழகும். அந்த அறிந்து பழகிற விஷயத்தை செயல்படுத்தணும். இந்த செயல்களில் நீங்களே அந்த விஷயங்களை புரிய முடியும். சித்தர்கள் எழுதின புக்ஸை மட்டும் நீங்கள் சரியாக படிச்சிங்க வந்தீங்கன்னா அது முழுக்க புரியும். இந்த வேதங்கள் புராணங்கள் இந்த கதை சொல்கிற புக்கெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையே வம்பா போகும். அதனால் ஜோதிடங்கிறதும் நாங்கள் அதில் என்ன சொல்லியிருக்கோன்னா, ஜோதிடங்கிறதுனா ஒளியின் இடம், அவ்வளோதான். சமஸ்கிருதத்தில் ஜோதி இடம். ஜோதினா ஒளி தமிழில், ஜோதிங்கிறது சமஸ்கிருதம். அப்போ ஒளியின் இடம்னா எது? ஆகாயம்தான். அந்த ஆகாயத்தினுடைய ஒளிகள் பூமியில் வந்து அடைஞ்சு பூமியில் மக்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்க தவிர மக்களை எந்த ஒரு கெடுதலுக்கும் அது கொண்டு போகாது. அது நல்லது தான் செய்து கொண்டு இருக்கிறது. இது ஏன் உங்களுக்கெல்லாம் நல்லது செய்யுது அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் இறைவனுடைய குழந்தைகள், இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இந்த இறைவன் படைக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவித்து ரசித்து உங்கள் உயிரில் இருக்கக்கூடிய மனங்களில் இருக்கக்கூடிய எண்ணங்களில் இருக்கக்கூடிய அசைவுகளை செயல்முறை செய்து சுகமாக வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக அன்பு, காதல், பந்தம், பாசம், உண்மை, மெய், இப்படி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு நீங்கள் மறுபடியும் பரம்பொருள் கூட இறைவன் கூட இணையறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த உலகம். அந்த உலகத்தில் ஆகாயத்தில் முத வந்தது சூரியன்கிறதுனால அதை முதல் முறையாக நம்ம அதை பார்க்கணும். இதே சூரியனும் மனித உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூரிய கலையாக இருக்கிறது. வலது நாசியில் நீங்கள் விடும் சுவாசங்கள் அனைத்தும் சூரியனோட சம்பந்தப்பட்டது. அது இங்கே இருந்து தான் சக்தி அங்கே போதை தவிர அங்கே இருந்து ஒன்றும் வரல. ஆனால் எலக்ட்ரான்ஸ் சக்தி அங்கே இருந்து வந்து உடம்புல செல்ஸுகளோடு நுழைஞ்சி வேலை செய்யுது, உங்களை ஏய்க்கிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பகுத்தறிவில் இருக்கக்கூடிய 6வது அறிவு பேரறிவை நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நீங்கள் முழுசாக கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா மூடத்தனத்தில் இந்த கதையை படிச்சுக்கிட்டே உங்களை ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் காதில் கொஞ்சம் கொஞ்சம் மகிழ்ச்சிகளை உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே போகலாம். இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே அந்த நோட்டை எடுத்துக்கிட்டு புக்கை எடுத்துக்கிட்டு பேப்பரை எடுத்துகிட்டு போயிடுறது. அந்த புக்கில் வெறும் ஒரு பேப்பரில் ஒரு 4 கட்டம் போட்டு ஒரு 12 கட்டத்தை போட்டு அதில் ஒரு 9 கிரகத்தை பேரை எழுதி ஒரு 27 நட்சத்திரத்தை அதில் எழுதிட்டா அது எல்லாம் பண்ணிடுமா உங்களுக்கு? எதுவுமே பண்ணாது. அதால் எதுவுமே முடியாது. அது தவ வலிமையில் இருக்கிறவங்க, சக்தியாக இருக்கிறவங்க இந்த கால பருவ மாற்றத்துக்கு ஆதி காலத்தில் விஷ்ணு, சிவன், முருகர், கிருஷ்ணர்லாம் இருக்கும்போது அதை நமக்கு தேவைகளுக்காக அதை ஏக்குனாங்க. அதையே அவங்க தான் ஏக்குனாங்க. அதே மாதிரி ஏற்கிறதுக்கு 18 சித்தர்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஏற்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதில் தான் டிஎன்ஏ ப்ராசஸே மனிதனுக்கு நடக்குது. அது வெறும் ஹைட்ரஜன். நீங்கள் இப்போ என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ அதோட கடைசியான முக்கியமான விஷயம் என்னென்னா ஹைட்ரஜன் தான். அப்போ நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? சூரியனில் இருக்கக்கூடியது அதிக அளவு இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் தான். அதாவது 4 ஹைட்ரஜனோட இணைஞ்சி அணுக்களோடு கலந்து அந்த புரோட்டான்ஸோட இணைஞ்சி அந்த ஹீலிங் பவர் தான் இந்த வெப்பம், இந்த அக்னிலாம். அது எல்லாத்தையும் உருவாக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும், இல்லாமல் ஆகும்.
தண்ணியை உருவாக்கி தண்ணியில் இருக்கக்கூடிய சக்தியை எடுத்து உறிஞ்சி அதை நல்ல தண்ணியாக மாற்றி பாறைகளுக்குள்ளே கொண்டு அனுப்பி பாறைகள்லேருந்து வடியக்கூடிய தண்ணியை மறுபடியும் உங்களுக்கு வாழ்வியலுக்கு கொடுத்துட்டு அதை திரும்பவும் கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு உதவி தான் செய்யுது எல்லாமே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது உதவி செய்துக்கிட்டு இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அடுத்தது உடல்நிலையில் சூரியகலை என்று நம்மளுடைய வலது பாகத்தில் உடம்பில் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கிறது என்று சொல்வது போல் நம்ம அண்டத்திலையும் இருக்குது. அதாவது உலகத்தில் பிரபஞ்ச சக்தியில் இருக்கிறது அனைத்தும் இந்த மனித உடலுக்குள்ளே இருக்குங்கிறது தான் உண்மையான தத்துவம். மனித உடம்புக்குள்ளே இருக்குதே தவிர அது உங்களை ஒன்றும் ஆட்டி படைக்கலை. நீங்கள் தான் அதை ஆட்டி படைக்கணும், அதிலிருந்து வெல்லணும். அதனால் இறைநிலையில் மனிதர்கள் இங்கே பிறந்து இடைப்பட்ட நாட்களில் வாழ்ந்து அவர்கள் வாழ்க்கை முடியும் பொழுது அந்த உயிர் உடம்பை விட்டு போகும்போது முக்தி அடையிறதுக்கு பெரிதும் உதவக்கூடிய முதல் விஷயம் அப்படின்னா அது என்னென்னா சூரியன் தான். அதனால் சூரியனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வெள்ளை நிறம், இது உங்களுக்கு எந்த விதமான தீயதும் செய்யாது. அடுத்தது நீங்கள் கிரகங்களை கோயிலில் வந்து கிரகங்கள்னு சொல்லிட்டு ஒரு 9 கிரகங்களை வச்சு அந்த சிலைகளை வச்சு உங்களுக்கு பரிகாரங்கிற பேரை மூடதனத்தில் ஒரு விளக்க போட அதில் ஒரு வெள்ளை துணியை கட்டுங்க இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மூடதனத்தை உருவாக்கியிருப்பாங்க. அந்த மூடதனத்துக்குள்ளே விழாதீங்க. அது நடக்காது, செய்யாது, ஒன்றுமே பண்ணாது. உங்கள் மனம் இன்னும் ஆற்றல் குறைஞ்சி நீங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாகவே இங்கே வாழுவீங்க. அதனால் அதெல்லாம் விட்டுறணும். அந்த ஆதி காலத்தில் முருகன் நமக்கு கோயில் கட்டி கொடுக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. நவகிரகங்கள்லாம் அவங்க யாருமே பிரதிஷ்டை பண்ணலை. இவங்க கதை எழுதி வச்சாங்க. கதை எழுதினதுக்கப்புறம் இதெல்லாம் வேணும்னு அவங்க உருவாக்குனது. அப்போ மனிதர்கள் உருவாக்கின விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம். அதில் இருந்து நீங்கள் ஒதுங்கணும். இந்த உலகத்தில் பெரிய அறிவாளி ஒன்றும் கிடையாது மனிதன். அவன் படித்து வளர்ந்து அதை அறிவு சார்ந்ததாக புரிஞ்சு அவங்க எழுதியிருக்கிறத எடுத்து ரிசர்ச் பண்ணி அவங்க ஏற்கனவே செய்து வச்சதை எடுத்து ரிசர்ச் பண்ணினவங்க தான் நீங்கள் சித்தர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் ஒன்றும் தனியாக அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு பிறந்ததுக்கப்புறம் அம்மா கிட்ட உள்ள அந்த பாலையே வந்து உடனே குடிக்க தெரியாது. மிருகங்கள் அனைத்தும் பிறந்த 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் உணவை தன் தாய்கிட்ட தேடி போய் சாப்பிட்ரும். மனிதன் வந்து தன்னோட பிறந்ததுக்கப்புறம் அந்த 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 இடத்த தேடி போக முடியாது. குழந்தையாக கிடந்துங்க அங்கான்னு அழுதுகிட்டே கிடக்கும். அந்த மாதிரி ஒன்றும் இல்லாத அந்த உயிர் இங்கே நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சதுன்னு எழுதி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் கடவுள் கண்டுபிடிச்சது, அவங்க எழுதி வச்சது, சித்தர்கள் ஆராய்ச்சி செஞ்சது. அதையெல்லாம் தூக்கி ஒரு மனுஷன் வச்சுக்கிட்டு நான் ஐன்ஸ்டீன் அப்படி அது எதுன்னு பேரை வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நம்ம கடவுள் யார் படைச்சாங்களோ அவங்க நாதத்திலிருந்து வெளியே வந்தவங்க மறுபடியும் இங்கே வந்து இங்கே எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு தீயது செய்யக்கூடிய இங்கே விஷயம் எதுவுமே இல்லை. இங்கே மனிதனுக்கு தீயது நடக்குது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் மனிதர்கள் மட்டுமே. ஒரு மனிதன் இந்த மிருகம் அடித்து சாப்பிட்ட மாதிரி இந்த 5 அறிவு குணங்களை வந்து ஒரு வியாபார நோக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த மனுஷனே இன்னொரு மனுஷனை அடித்து சாப்பிட்றது தான் உட்காந்து ஏமாற்றிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அனைத்தும். அதனால் நாங்கள் சொல்கிறத முழுமையாக புரிஞ்சுக்கோங்க. சூரியன் கிரகம் கிடையாது, விண்மீன். அது ஒரு கலை, தன் உடம்பிலும் இருக்கிறது. அது சூரியகலை. இது சில விஷயங்களுக்கு முத்தி அடைகிறதுக்கு முதல் காரணமாக இருக்கக்கூடியது சூரியன்னு புரிஞ்சுக்கிட்டு சூரியனை நீங்கள் அனைவரும் இறைவன் படைப்பில் மிகச்சிறந்தது என்று சொல்லி காலையில் அனைவரும் அந்த சூரிய ஒளி வருவதற்கு முன்னாலே எந்திரிச்சு தன்னோட கடமைகளை முடித்து அந்த சூரியனோட பழகுங்க. எல்லாரும் அந்த சூரியனுடைய சக்திகளை உங்கள் உடம்புல வாங்குங்க. உங்கள் மூளைகளுக்கு அந்த ஹீலிங் பவர் கிடைச்சி, ஹீலிங்னா ஒரு மனுஷன் ஹீலிங் கொடுக்க முடியாது. ஹீலிங் அதை விட பெரிய ஹீலிங்கே சூரியன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதை உங்களுக்கு வாங்க தெரியணும், அவ்வளோதான். இதை எப்படி வாங்கலாங்கிறது அடுத்ததில் சொல்லுதேன். இந்த சக்திகளை வாங்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதை நான் சொல்லி இந்த சூரியனுடைய சக்தியை உங்கள் உடலில் எப்படி வாங்கலாம், அந்த ஹைட்ரஜன், அந்த புரோட்டான்ஸு, அந்த 4 ஹைட்ரஜன் சேர்ந்த அந்த புரோட்டான்ஸு அந்த ஹீலிங் பவரை அணுசக்தியோடு சேர்ந்து எப்படி அனுப்புது, அதை நம்ம எப்படி உடம்புல உட்காந்து வாங்கணும்,
அதுக்கு தான் கோயிலில் வந்து வாசலில் அந்த சூரிய கடவுளை நம்ம கடவுள் மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்மளுடைய வலது பக்கத்தில் கோயிலில் நீங்கள் போகும்போது பாருங்கள், வலது பக்கத்தில் சூரியன் இருக்கும். சூரியன் ஒரு சிலை செஞ்சு வச்சுருப்பாங்க. அது எங்கே வச்சுருக்காங்க? அங்கே. அதோட அது முடிஞ்சு போச்சு. இங்கே நவக்கிரகங்கள் கூட்டத்தில் அது வரக்கூடாது. அப்படி புரிஞ்சுக்கோங்க. அது தன் உடல் தத்துவம். கோயில் ஆலயம் என்பது தன் உடல் தத்துவம். உடல் எது எது மாதிரி எந்தெந்த இடத்துல என்னென்ன வேலை செய்யுதுங்கிறது தான் கோயில்களுடைய முறைகள். அதனால் கோயில் பற்றி இன்னொன்று சொல்லும்போது நான் உங்களுக்கு அதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுவேன். பிரபஞ்ச ஆற்றலில் இருக்கக்கூடிய ஆகாயத்தில் முதல்ல இருக்கக்கூடிய சூரியனை பற்றி இவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு புரியறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. இவ்வளோ தான். அது உங்களை ஒன்றும் செய்யாது. அதற்கு நீங்கள் பரிகாரம் அது இதுன்னு மூடத்தனமான விஷயங்கள் வேண்டாம். அந்த சக்திகளை அடைவதற்கு அடுத்ததில் உங்களுக்கு அந்த விஷயங்களை எப்படி செஞ்சு அந்த சக்தியை நீங்கள் அடையலாங்கிறத சொல்லித்தரோம். நமஸ்காரம். ஆயுஷ்மான் பவா.